வணக்கம். நான் தான் உங்கள் குமரி செந்தூஜா. மக்களே, எல்லா மனிதர்களுமே முதல் கட்டமாக நம்ம இதுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் முதன்மையான கடமையாக நம்ம வாழ்கிறோம். அன்றாட உணவுகள் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி அன்றாட உணவுகள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பாரதியாரும் அதை தான், ஒரு தனிநபருக்கு உணவில்லைன்னு இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு நம்முடைய தமிழ் மரபாளர்கள் தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே குரல் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? சரி, இப்போது அந்த உணவானது நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் பற்றாக்குறை 1961 காலகட்டங்களில் இந்த இயற்கையின் பேரிடர், அந்த டைமில் மழை இல்லாத காரணத்தினால நமக்கு பற்றாக்குறை இருந்ததெல்லாம் உண்மை. அதனால் நாம் அடுத்த கட்ட பசுமை புரட்சியாக சுவாமிநாதன் அவர்களினுடைய பரிந்துரைப்படியில் HYV சீட்ஸு இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு உரித்தானதாக வரும், நிறைய அளவில் மகசூலை தரும். அப்படியே அந்த ப்ரொடக்ஷன் நம்ம அதுக்கான முக்கியத்துவம், அதுக்கான பூச்சிக்கொல்லிகளெல்லாம் எந்த அளவில் அடிக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தெடுத்து தான் நம்ம தன்னிறைவு பெற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்குது. அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எல்லாம் கூட 2013 இந்த காலகட்டங்கள்லாம் போட்டாங்கங்க. இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, சாப்பிட்ற உணவானது நஞ்சாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்காகவும் கூட அடல்ட்ரேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நமக்கு இந்தியாவில் 1954 காலகட்டங்களே போட்டுட்டாங்க. அதாவது பூச்சிக்கொல்லிகளெல்லாம் எந்த அளவில் அடிக்கணும், ஓவராக அடித்தோம்னா அது கெமிக்கலாக நமக்கு தின்ற உணவே விஷமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி FSSAI அப்படிங்கிற அமைப்பும் 2006 ஃபுட்டை பார்த்துக்கணும், நல்ல விதமாக தான் மக்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சங்களெல்லாம் கன்சியூமர்ஸ்க்கு பார்க்கணுங்கிறதுக்காக அமைப்புகள் வந்தது. மக்களாகிய நமக்கு ஒரு சில புரிதல்கள் இன்றளவும் இல்லைன்னா, ஒரு கீரை இருக்குதுன்னு வைங்க, அது எந்த இடத்துல நிற்கிது, அது நிற்கிற இடத்த பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதனுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. அது எந்த அளவு பூச்சிக்கொல்லிகளும் அடிக்காமல் அது ஆர்கானிக்காக வளருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை நிர்ணயம் பண்ணணும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்டொமக் ப்ராசஸில் அப்செட் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதில் அதனால் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அது நம்ம மவுத் ஒரு ஃப்ரெஷ்னரை போட்டுட்டு தீர்த்துட்டு போயிடுறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நமக்கு வயிற்றில் புண் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாயில் தான் நமக்கு ஸ்மெல் வரும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான செடி இல்லை, மூலிகை செடி தான், கீரை தான் நிற்குது பாருங்கள், காட்டி தரேன்.